நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில அந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், விசேஷமாய் வாலிபர்கள், குட்டி பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்கள் எல்லாரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் பாருங்க 3வது வாரத்தை பார்க்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் சமீப காலத்தில் நாம் கேள்விப்படுகிறோம். யுத்தங்களுக்கு எல்லா தேசங்களும் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா தேசமும் அணு ஆயுதங்களை தன்னுடைய காரியத்திற்காக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயுவிலே சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், தெய்வமே நீர் வருவதற்கு முன்பாய் தேசத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொள்ளை நோய்கள் தேசத்திலே வரும், பஞ்சங்கள் தேசத்திலே வரும். ஆமென் ஸ்தோத்திரம். பட்டயங்கள் தேசத்திலே உலாவி வரும். ஆமென். கொள்ளை நோய்கள் தேசங்களுக்கு விரோதமாக, ஜாதிகளுக்கு விரோதமாய் எழும்பும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உலகமானது அழிய போகிறது, நான் வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் பிரியமானவர்களே, சமீப காலத்திலே கடல் சீற்றங்கள், சமீப காலத்தில் பாருங்க விமான விபத்துக்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. ஹெலிகாப்டர் விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய கப்பல்கள் உடைந்து, ஆமென் ஸ்தோத்திரம், பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்கள் தேசத்தில் கொட்டப்படுகிறது. ஆமென். போன வாரத்தில் பார்த்தோம்னு சொன்ன ஒரு கப்பல் எரிந்து சீன தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நம்முடைய இந்திய அரசாங்கம் பாதுகாத்து வெளியிலே கொண்டு வந்தது. இது எல்லாவற்றிலும் பார்த்தால் இன்னைக்கு ஊழியர்கள் வருகையை சொல்லுவதை மறந்து விட்டார்கள். இயற்கையானது கர்த்தர் வரப்போகிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயற்கையானது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஆவியிலே தெளிவுள்ளவனுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். யாரை தம்முடைய வருகையிலே சேர்த்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறாரோ அவனுக்கு எப்படியாவது இந்த எச்சரிக்கையின் செய்திகளை கர்த்தர் சொல்லுவார். ஆமென் ஸ்தோத்திரம். பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடச்சரம் இருந்து கொள்ளுவோம். இருக்கிற இடத்திலே ஆமென் கண்களை மூடி எத்தனை பேர் சொல்ல முடியும், நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நிறைந்தவராய் இருக்கிறார். எல்லாம் கண்ணை மூடி வாயில திறந்து, அப்பா நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வெறும் கல்லோ மண்ணோ அல்ல. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். எல்லாம் கண்களை மூடி ஏசப்பாவை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகின்றோம். சொல்லுவோம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகின்றோம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன்,
தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தி தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தி தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை எங்கள் தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை சொல்லுவோம் ஸ்தோத்திரமே 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 மனதார செலுத்துகின்றோம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார் செலுத்துகின்றோம் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் சொல்லுவோம் ஆரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர் அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர் இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே என் இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே 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 மனதார செலுத்துகின்றோ கண்ணை மூடி சொல்லுவோம் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகின்றோ உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் எல்லாரும் சொல்ல முடியுமா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உயிர் பெற்றோம் அப்பா உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதி எத்தனை பேர் சொல்ல முடியும் தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ அநாதையாய் அழைந்ததில்லை அன்பனின் அருகினிலே அநாதையாய் அழைந்ததில்லை அன்பனே மீண்டும் சொல்லுவோம் தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர் அநாதையார் அழைந்ததில்லை அன்பனீர் அருகினிலே நாங்கள் அநாதையாய் அழைந்ததில்லை அன்பரே எல்லா வாலிபர்களும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகின்றோ
சத்தமா சொல்லுவோம். ஸ்தோ ஷபல ஹத்துடா பந்தலசியா லப்ரோ கண்ட்ரோலா பிரதாசி கண்ட்ரோலா யாபகத்துயா. ஓ உயிர் பிழைத்தோ உயிர் பிழைத்தோ உதவி பெற்றோ உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றே உயிர் உள்ளவரை துதிப்பே. ரெண்டு கையை உயர்த்தி வாழ்ந்தாடும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லும் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே நேசிக்கின்றேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே. சிங்ககை உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே. இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் உமக்காகத்தானே உடவா ஷல்கவாண்டலா சுயப்ரகத்துடாதயா கத்துடா பலவா ரப்ரஹாண்டலவா. இன்னொரு விஷயம் கூட உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே நே. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கி தெய்வமே உம்மை தானே நேசிக்கின்றேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய். கையை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமையிலே நீர் சிறந்தவர். அப்பா எங்களுக்கு தாய் தேவைப்படுகிறதை தாயை போல நிறந்தீர். தகப்பனுடைய அரவணைப்பு பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது தகப்பனை போல் நின்றீர். நாங்கள் பாவம் செய்த பொழுதும் எங்களை விட்டு நீர் விலகி போகவே இல்லை. எங்களுடைய பாவங்களை நீர் பார்த்த பொழுதும் எங்களை நீர் மறுதளிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். The God Lord Almighty, you are a holy holy. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் ராஜாதி ராஜா நீர் பரிசுத்தர். கராபா குடாந்தலவா. ஆமென். ஆண்டவரை உயர்த்துவோம். அவரை ஸ்தோத்தரிக்க கிருபைகள் பெருகுகிறது. ஸ்தோத்தரிக்க பிதா மகிமைப்படுகிறார். ஸ்தோத்தரிக்க அபிஷேகம் அனல் மூட்டப்படுகிறது. உடபா ரகத்துடபலந்தி அந்தலவா அஷபா ரகத்துடபந்தி அந்தலவா. நாங்கள் மனிதர்களை பார்த்து நடக்கவில்லை. மனிதர்களை உயர்த்துவார்கள் மனிதர்களுக்கு வாசல்களை திறப்பார்கள் என்று மனிதர்களை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. நாங்கள் கர்த்தரை பார்த்து நடக்கிறோம். எங்களுக்கு முன்பாய் கண்மலையாகிய கிறிஸ்து மாத்திரமே. எந்த ஊழியக்காரரோ எந்த ஊழியக்காரியோ எந்த நாமே ஸ்தோத்திரம் தேசத்தின் தலைவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்காக எங்களுக்காக சிலுவையை சுமந்த தேவன். ஓ ஷபலதலமா லேலுயா. வாயை திறந்து அப்பா நாங்களுமே உயர்த்துகிறோயா. லேலுயா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி we praise you Lord. உங்க வீடுகளுக்குள்ளே சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பியுங்கள். அவர் அசைவாடுகிறவர். ஓ நன்றி அப்பா.
தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் பிரசன்ஸ். உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சேனிபேகளும் கேராபின்களும் ஓய்வுன்று துதிக்கிற தேவன், சேராபின்களுக்கு தலைவரே, கேருபின்களுக்கு தலைவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாணி எவ்வளவு நன்மை உள்ள தேவனே சப்பா. எங்களுடைய அந்தரங்க பாவங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் எதிலே பலவீனப்பட்டு இருக்கிறோம் என்று உமக்கு தெரியும். எதிலே நாங்கள் விழுந்து நிற்கிறோம் என்று உமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்தும் உங்கள் சமூகத்துக்கு வரும்போது ஒருபோதும் எங்களை நீங்கள் வர வேண்டான்னு சொல்லலையே, எங்களை தள்ளி விடலையே, எங்கள் பாவத்துக்கு தக்க தண்டனை நீங்கள் கொடுக்கலையேப்பா. இரக்கமுள்ளவரே, இந்த ஆராதனை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிந்தது. தேவ பிரசன்னத்தை நம்ம எந்த இடத்துல நின்னாலும் உணர முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடு நான் வந்து நிற்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாய் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வாலிபர்களுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் பேசுகிறார், எல்லாருக்கும் பேசுகிறார், எல்லாருக்கூட இடைப்படுகிறார், எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நம்ம எந்த பிரச்சனையில் இருக்கிறோன்னு ஏசப்பாக்கு தெரியும் சிஸ்டர். நம்ம எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போய் நிற்கிறோன்னு ஏசப்பாக்கு தெரியும். மனிதர்கள் நம்மளை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், குடும்ப நபர்கள் நம்மளை பார்த்து கேவலமாக சிரிச்சிருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மொர்தெக்காய்க்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் சாம்பலிலே போய் உட்கார்ந்தான். ஒரு சில நேரத்தில் சத்துருவும் நம்மளை உட்கார வைக்க திட்டம் போடுவான், ஆண்டவரும் நம்மளை உட்கார வைக்க திட்டம் போடுவார். சத்துரு எப்படி உட்கார வைப்பான்? உன்னை வெட்கப்படுத்திடணும், உன்னை கேவலப்படுத்தி உட்கார வைக்க நினைப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? சாம்பலிலே உட்காருவது தாழ்மை குறிக்கிறது. சாம்பலிலே வேதாகமத்தில் உட்கார்ந்தவர்கள் அவர்கள் ஜெயத்தை எடுத்துக்கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3வது வாரத்தில் கூட நம்ம இந்த மாதம் முழுவதும் அழகாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் வார்த்தையிலே வைத்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். குறித்த காலத்திற்கு நம்முடைய ஆண்டவர் இன்னும் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும் என்று ஆண்டவர் பேசினார். அப்போ நம்ம போன இந்த மாதத்தின் ஆரம்பத்த காலத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம். தாமதங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமதத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை வேதாகமத்தை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமதத்தின் நாட்களை வைத்திருந்தார், தாமதத்தின் காலங்களை வைத்திருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு எந்த காலத்தில் தெரியுமா நம்மளால் இருக்க முடியாது? ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சில நேரத்தில் கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. நம்முடைய கண்களுக்குள் இருந்து கண்ணீர் நம்மை அறியாமலே வெளியே சிந்தப்படுகிறது. தேவ சமூகத்தில் சோர்ந்து போய் நிற்கிறோம். தேவ சமூகத்தை ஒரு சில நேரத்தில் வெறுத்து விடுகிறோம். அப்போ நம்ம இந்த 2 வாரமாக நம்ம தியானித்தோம். ஆண்டவர் தாங்கிக் கொள்ள முடியாத தாமதங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த தாமதத்தை அவர் அனுமதிக்கிறார். என்ன முதலாவது எந்த தாமதத்தை நம்ம தியானித்தோம்? எதிர்பாராத தாமதத்தை நாம் குறித்து நம்ம தியானித்தோம் யோசேப்புடைய வாழ்க்கையில். 2வது எந்த தாமதத்தை குறித்து நம்ம தியானித்தோம்? புரிந்து கொள்ள முடியாத தாமதங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்று நம்ம தியானித்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். 3வது ஒரு தாமதம். நான் சொன்னேன், தாமதங்கள் பரலோகத்திலும் இருக்கிறது, பூலோகத்திலும் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பரதீசிலும் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தேன். இந்த தாமதம் சற்று வித்தியாசமான தாமதம். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 6:10. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி பேசுவாராக. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிரு
குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். உங்களுக்காக இன்னொரு முறை வாசிக்கிறேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து, பூமியின் மேலே குடியிருக்கிறவர்களுக்கு எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டார்கள். இந்த சத்தம் எங்கே வருகிறது? பரதேசியில் வருகிறது. இந்த சத்தத்தை போட்டு கூச்சலிடுகிறவர்கள் யார்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள், பரதேசியிலே வைக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள். பரதேசி என்று சொன்னாலே இளைப்பாறுகிற இடம் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரலோக பரதேசியில போயும் இந்த ஆத்துமாக்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா தாமதங்கள் நடக்கிறது. இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, பூமியின் மேல குடியிருக்கிறவர்களிடத்துல எங்க இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீ நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர். அப்போ இந்த 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 பரதேசியில இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் இரத்த சாட்சிகள். அவங்க சொல்றாங்க, அதான் எங்க இரத்தத்தை குறித்து எங்களை அவங்க கொண்டு போட்டுட்டாங்க ஆண்டவரே. மிஷனரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவர் எங்களை கொன்று போட்டாங்க, எங்களை வேனுக்குள்ள வச்சு எரிச்சு கொண்டு போட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு முன்னாடி என் தலையை வெட்டி கொண்டு போட்டாங்க, என் மனைவியை சீரழிச்சு கொண்டு போட்டாங்க. இன்னும் எத்தனை நாட்கள் எங்கள் இரத்தத்தை குறித்து நீர் அவர்களை நியாயம் தீர்க்காமலும் நீர் அவளை பழி வாங்காமல் இருப்பீம் ஆண்டவரை என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்போ பரதேசில இருக்கிற ஆத்துமாக்களுக்கும் என்ன நடக்கிறது அப்படின்னா தாமதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் இரத்தத்தை குறித்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதாகமத்தில் இரத்தம் கர்த்தரிடத்தில் போய் பேசினது. அவன் தன் சகோதரனை கொன்று போட்ட உடனே ஆண்டவர் அவன் சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய இரத்தம் என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது, என் கூட பேசுது அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு உயிர் எங்க இருக்குன்னா இரத்தத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஹார்ட் ஒர்க் ஆயிட்டு ரத்தம் இல்லைன்னா ஒரு மனுஷனால வாழ முடியுமா? முடியாது. இன்ஜினுக்கு பெட்ரோல் எப்படியோ ஒரு மனுஷனுக்கு ரத்தம் தேவை. அதான் 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 ஆண்டவர் நமக்காக என்ன சிந்தினார்? ரத்தம் சிந்தினார். அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இந்த ஆத்துமாக்கள் பரலோகத்தில் பரதேசில் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்காக தானே ஆண்டவரை நாங்கள் ஊழியம் செஞ்சோம், எங்களை கொண்டு போட்டாங்களே. ஆண்டவர் தாமதிக்கிறார். இந்த தாமதத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? தாங்கிக் கொள்ள முடியாத தாமதம். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் உன்னால ஆண்டவர் கொடுக்கிற தாமதங்களை தாங்கிக் கொள்ள முடியலையா? தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்திற்கு அவர் நியாய தீர்ப்பிலே நமக்கு பதில் செய்வார். அல்லேலூயா. தாங்கிக் கொள்ள முடியல பாஸ்டர், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டத்தை என்னால் வெளியே சொல்லவும் முடியல, சிரிக்கவும் முடியல, அழவும் முடியல, கேவலப்பட்டு போய் நிற்கிறேனா, ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல, என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. என் மகனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியல. எனக்கு விரோதமாக தப்பு செஞ்சுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க, என் சொந்த இடத்த அபகரிச்சுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னை மிரட்டிட்டு எனக்கு தப்பு தப்பாக நிறைய காரியத்தை செஞ்சுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைத்தானோ அவன் அதை அறுப்பான். தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, வாலிப தங்கச்சி, அண்ணே பல முறை நீட் எக்ஸாம் எழுதிட்டேன், எல்லாமே ஃபெயில் மார்க் ரொம்ப கம்மியாக வருது என்ன, என் கீழே நல்லா படிக்காத பிள்ளைங்க கூட இன்னைக்கு பாஸ் ஆகி போயிருந்தாங்க என்ன, எனக்கு தோல்வி தாங்கிக் கொள்ள முடியல என்ன, மரித்து போனால் கூட நலமாக இருக்கும் போல என்ன. கவலைப்படாத தங்கச்சி, ஏசப்பா உனக்காக கிரியை செய்வார்.
தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில தாமதங்கள் வந்துகிட்டே இருந்தது. தாமதத்தை பார்க்காதீங்க. எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்துல உங்களால போய் ஜெபிக்க முடியலனா கூட சும்மாவாது போய் உட்காருங்க. ஏசப்பாவுடைய சமூகத்தில் தினமும் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு உங்க பிரசன்னத்தை உணர முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஏசப்பா, நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், எதையாவது பண்ணுங்க ஏசப்பான்னு போய் அமர்ந்துருங்க. தாமதங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆவியில நிரம்பிக்கொண்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தாமதத்திற்குள் இருக்கிறவனை சும்மா விட மாட்டார். அவனை ராஜ்யங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பார். ராஜ்யங்களுக்கு கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி காண்பிப்பார். ராஜ்யங்களுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி காமிப்பார். சோர்ந்து போயிட்டீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. தாமதிப்பது கர்த்தர் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரும். தாமதிப்பது தெய்வம் என்று சொன்னார், அவர் ஏதோ திட்டமிட்டு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்ப ஆண்டவர் இந்த பகல் நேரத்தில், இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலைமையா இருக்கட்டும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் சகலவற்றையும் நன்மைக்காக நான் செய்கிறேன். அவைகள் தீமைக்கு ஒப்பானதல்ல, அவைகள் நன்மைக்கு ஒப்பானதாய் தான் இருக்கும். தினமும் தேவ சமூகத்திற்கு போய் உங்களை நீங்க பரிசோதித்து பாருங்க. உங்களுக்கு வசனத்தையும் வச்சு பாருங்க. தனி ஜெபம் பண்ண போகும்போது மொபைல் போன் கொண்டு போகாதீங்க. இன்னைக்கு நவீன கால கிறிஸ்தவர்கள் ஹெட்போன்ல பாட்டு போட்டே தனி ஜெபம். இவனெல்லாம் எங்க கொண்டு சாத்தனே தெரியல. தேவ சமூகத்திற்கு போகும்போது ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டு தனி ஜெபம். அதில் ஆடு வரும். திடீர்னு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா நேரம் அப்படியே மாறி போயிடும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். தனி ஜெபத்துக்கு போகும்போது உங்க கையில ஒரு நோட், ஒரு பைபிள், ஒரு வாட்டர் கேன், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு வேணா கூட வச்சுக்கோங்க, ஃபேஸை துடைக்க, அவ்வளவுதான். கேட்ஜெட்ஸ் கொண்டு போவாதீங்க, ஸ்மார்ட் வாட்ச் கூட கொண்டு போவாதீங்க. தனியா ஜெபிக்க போகும்போது நீங்களும் ஏசப்பா மட்டும்தான். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க அது தெரியவே கூடாது நமக்கு. இந்த தாமதத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம தேவ சமூகத்தில் இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய மகிமையில் அமர்ந்திருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து தினமும் வேதத்தை வாசிச்சு ஏசப்பா சுவாமி சொல்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அந்த அனுபவம் இருக்குதா தம்பி? அந்த அனுபவம் இருக்குதா தங்கச்சி? கர்த்தர் உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், ஆனா நாங்க கர்த்தருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். தேவ பிரசன்னத்தை நாம் விடவே கூடாது. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ அவரை தேடினால் உனக்கு வெளிப்படுவார். நீ அவரை விட்டு விட்டா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை விட்டு விடுவார். இன்னைக்கு ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்காத நீ பரலோகத்தில் எப்படி போய் அவரை வாழ்க்கை ஃபுல்லு நீ ஆராதிப்பா? ஒரு மணி நேரமே நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். நாங்கள் பாவத்தை மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். ராஜ்யத்துக்குள்ள சேப்பாரு பரலோகத்துக்குள்ள ஒன்று. தேவ சமூகத்தில் இயேசு வந்து தெய்வம். அவர் ஊழியம் பண்ண காலத்தில் நைட்டு ஃபுல்லு தனி ஜெபம் பண்றார், பிரேயர் பண்ணுகிறார். அவர் தெய்வம் இல்லையா? அவர் ஏன் ஜெபிக்கணுமா? அவர் ஏன் அமர்ந்திருக்கணும்? அவர் நைட்டு ஃபுல் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் ரகசியம், அவர் தேவகுமாரன் என்று சொன்னதுனால் ஜெயம் எடுத்தார். அப்படி அல்ல, அவர் பிதாவுக்கு நேரத்தை செலவு பண்ணி காண்பித்தார். The example, the pure example, true example, உண்மையான ஒரு சத்தியமான ஒரு எடுத்துக்காட்டு. உன்னால நம்மளால தேவ சமூகத்துக்கு போக முடியாதுதான், பரவாயில்ல, ஒரு மணி நேரம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காருவோமே.
நாங்கள் ரொம்ப டயர்டு பாஸ்டர், நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் பாஸ்டர், ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது, எக்ஸாமுக்கு படிக்கணும், நாங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும், எவ்வளோ வேலை எங்களுக்கு இருக்குது பாஸ்டர். பரவாயில்ல, சாப்பிட நேரம் இருக்குல்ல, குளிக்க நேரம் இருக்குல்ல, ஷர்ட் அயன் பண்ண, ட்ரெஸ் வாஷ் பண்ண, வெசில் வாஷ் பண்ண டைம் இருக்கு இல்லையா? தேவ சமூகத்துக்கு போங்க. தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட தங்கள் குமுறலை தெரியப்படுத்துகிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், இந்த தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, இந்த இரத்த சாட்சிகள் பரதேசில் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து தாங்க காரியத்தை சொல்கிறாங்களோ, நீங்களும் அப்படி எப்படி சொல்கிறாங்களா? மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். நீங்களும் மகா சத்தமிட்டு தேவ சமூகத்திற்கு வாங்க. நீங்கள் நிறைய பரிசுத்தம் கத்தி தான் ஜபிக்கக்கூடாது. பரதேசிலே எப்படி தான் ஜபிக்கிறாங்க? கத்தி தான் ஜபிக்கிறாங்க. மகா சத்தமாய் தேவ சமூகத்தில் பேச கற்றுக்கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ள முடியாத அனுபவத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். அண்ணால கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியலை. ஆனால் ஏற்ற நேரம் வந்தது. சகரியாவுடைய பிள்ளை தாமதங்கள் அவனால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஏற்ற நேரம் வந்தது. உனக்கும் ஒரு ஏற்ற நேரம் உண்டு. உன் தொழிலுக்கு ஒரு ஏற்ற நேரம் உண்டு. உன் ஊழியத்துக்கு ஒரு ஏற்ற நேரம் உண்டு. தேவ சமூகத்திற்கு ஓடி வா. வாலிப காலத்தை வேஸ்ட் பண்ணிடாத தம்பி, வாலிப காலத்தை வேஸ்ட் பண்ணிடாத தங்கச்சி. 2 வகையாய் ஊழியத்திற்கு வரலாம். அழைக்கப்பட்டும் ஊழியத்திற்கு வரலாம், அர்ப்பணிக்கப்பட்டும் ஊழியத்திற்கு வரலாம். தேவ சமூகத்திற்கு வாங்க. ஏசப்பா, என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது வேத வசனத்தின் நிமித்தம், சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் இவர்கள். ஆத்துமாக்களுக்கு பரதேசியில தாமதிக்கிறார் என்று சொன்னா ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு அவர் செய்ய போறார் அர்த்தம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்பாவுடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே, ஒரு கோழி குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் அது தாமதத்தின் நாட்களுக்குள்ளா இருக்கணும்ப்பா. அந்த புழு வண்ணத்து பூச்சியாய் மாறி வெளியே வர்ற வரைக்கும் அது அந்த கூண்டுக்குள்ள இருந்துதான் ஆகணும். கோழி குஞ்சு முட்டைக்குள்ள இருந்தாதான் அந்த அந்த உருவாக்கப்படுகிற தாமதத்துக்குள்ள இருந்தா அந்த குஞ்சியாய் வெளியே வர முடியும். ஏசப்பா, அந்த பட்டு புழு அந்த குழு அந்த கூட்டுக்குள்ள இருந்தாதான் அந்த அழகான பட்டு பூச்சாய் வெளியே வர முடியும். ஏசப்பா, எங்களால் ஒரு சில நேரத்தில் இந்த தாமதங்களை பொறுத்து கொள்ள முடியல ஏசப்பா. ஆனாலும் தாமதித்தாலும் காத்திரு. இயேசு உம்முடைய ஊழியத்தை செய்ய 30 வருஷம் காத்திருந்தார். தம்பி தங்கச்சி, ஏசப்பா ஊழியத்தை துவங்க 30 வருஷம் காத்திருந்தார். ஒரு சிலரை பல வருஷமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு சிலரை இயேசுவை போல அந்த ஷார்ட் டைம் மினிஸ்ட்ரி 3.5 வருஷம் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா உங்க சமூகத்தை நான் வாரேன் ஏசப்பா. எனக்கு போகிற பாதை எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த தாங்கிக் கொள்ள முடியாத இந்த சிச்சுவேஷன், வீட்டுக்குள்ள தனியா அறைக்குள்ள அழுகிற சத்தம், என்னுடைய அந்த குளியரணியில நான் அழுகிற சத்தம், தனியா ஒரு காட்டுக்குள்ள பின்னாடி கண்ணீர் வடிக்கிறது உமக்கு மட்டும்தான் தெரியும் ஏசப்பா. உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அந்த ஆத்துமாக்கள் எப்படி மகா சத்தமிட்டு உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய காரியத்தை தெரியப்படுத்தினாங்களோ, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறோம். தேவமே எங்களுக்கு நீதி செய்வீராக, தேவமே எங்களுக்கு நியாயம் செய்வீராக. ஒவ்வொரு தம்பி தங்கச்சி மாதிரி அர்ப்பணிக்கிறோம், அம்மா மாதிரி அர்ப்பணிக்கிறோம், தகப்பன்மார்களை அர்ப்பணிக்கிறோம், குட்டி பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்ன உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும். உம்முடைய முகத்தை பார்க்க, உம்மிடத்தில் பேச எனக்கு கர்த்தர் அனுக்கிரகம் தருவீராக. இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற, இந்த ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் டைமில் இணைந்திருக்கிற
ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமார் குடும்பங்களை கர்த்தருடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், உடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய சுபாவங்கள் மாறட்டும், ஜெயிக்க முடியாத அந்த பாவத்தை ஜெயிக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையை கொடுங்க. உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் மனதார அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜாஷுவா டிவியை ஆசீர்வதிங்க. பொறுப்பாக இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. உழைக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் வச்சிருக்கோம். கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். 30 வருஷம் அப்பா பிதாவுடைய ஊழியத்தை செய்ய காத்திருந்தான். எல்லாம் வச்சிருக்க ஒரு டைம் இருக்கு. அந்த டைமில் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். சும்மா ஊர் சோவாரிட்டு இருக்க கூடாது. உபவாசம் பண்ணி உன்னை தாழ்த்தணும். தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. இந்த சமீப காலத்தில் எல்லாத்தையும் பிசாசு ஜெபிக்காம தான் வைக்கிறான். சமீப காலத்தில் ஜெபிக்காமே நம்ம ஆத்மா திருப்தி ஆகுது. இல்லை இல்லை இல்லை, நீ தேவ சமூகத்துக்கு வந்தாதான் நீ எந்த இடத்துல தப்பு பண்றேன்னு உனக்கு தெரியும். மறைமுகமா பண்ற தப்பு யாருக்கும் அப்படி இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வைக்கிறார். நீ பாவத்தை பண்ணிட்டே இருப்பார், ரத்தத்தை ஊத்திட்டே இருப்பார். அவரு மீறுதல். மனம் திரும்பு. தேவ சமூகத்துக்கு வா. தேவ சமூகம் ஒரு ஆபரேஷன் தியேட்டர். தேவ சமூகம் ஒரு ட்ரெஸ் மாத்துகிற ஒரு ரூம் மாதிரி. நீ அழுக்கா போய் நின்னா உன்னை அழுக்கா காமிக்கும். நீ ஃப்ரெஷ்ஷா போய் நின்னா உன்னை ஃப்ரெஷ்ஷா காமிக்கும். தம்பி தங்கச்சி, யாரை கூட விட்டுக்கோ, ஏசப்பா விட்டுறாத. தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்தில் இந்த இரத்த சாட்சிகள் ஏசப்பாவை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்களாம்? மகா சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. ஒரு சில இடத்துல இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். யார் பார்த்தா எப்படி சத்தமிட்டு கூப்பிடுவோம். தாமதத்திலிருந்து நம்ம ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி பண்ணுவார். அடுத்த வரும்போது சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிறவங்க யாவரோடும் இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.